என்னுடைய நண்பர்கள் ஒரு 10 பேரை எடுத்துக்கிட்டேன். அந்த 10 பேரும் 10 கட்சியில இருக்காங்க. அந்த 10 பேருடைய கருத்தையும் கேட்குறேன். 1000 அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்க கட்சி எந்த அளவுக்கு நல்ல கட்சி அப்படிங்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்றாங்க. எல்லாமே ஏற்றுக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நான் அந்த 10 பேருமே ஆப்போசிட்ல இருக்கிற மற்ற 9 கட்சியை பத்தியும் 1000 குறை சொல்றாங்க. அதுவும் ஏத்துக்கிறக்கூடியதா இருக்கு. நான் எப்படி ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துறது? நான் இந்த கட்சியில அடிமட்ட தொண்டனா கூட இல்லை. எனக்கு யாருமே பிடிக்கவும் இல்லை. நான் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது ஒரு தப்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. என்ன பண்றது? நான் யாருக்கு வாக்கு செலுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த 10 பேருமே ஒரு கட்சி, அந்த கட்சியை பற்றியும் அந்த கட்சியுடைய தலைவர்களை பற்றியும் பேசிதான் நான் கேட்குறேன். அந்த 1000 விஷயமே, 1000 நல்ல விஷயமா இருக்கட்டும், அந்த 1000 கெட்ட விஷயமா இருக்கட்டும், தலைவரை சார்ந்துதான் இருக்கு. நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம தலைவர்கிட்ட என்ன நடக்குது, அவர் என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறத மட்டுமே பார்க்குறோம். நம்ம கொஞ்சம் கீழே போய், கொஞ்சம் கீழே இல்லை, உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் மேலே போய், உங்க ஊருக்கு நல்ல வசதி, சாலை வசதி இருக்கா, உங்க ஊருக்கு பஸ் வசதி இருக்கா, உங்க ஊருக்கு கரெக்டா கரண்ட் வருதா, உங்க ஊர்ல அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறவர் நல்லவரா, அவர் ஊருக்கு ஏதாவது பண்றாரா, கவுன்சிலர். நம்ம நேரடியா முதலமைச்சர் கேண்டிடேட் கிட்ட போயிட்டு பேச முடியாது. நம்ம முதலமைச்சர் கேண்டிடேட்டை தான் குறை சொல்லுவோம். ஆனா கண்டிப்பா அவர் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா கீழே இருக்கிற கவுன்சிலர், ஒன்றியம் எல்லாரும் பண்ற தப்பையும் கண்டிக்க வேண்டியது அவரு. நம்ம ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா அவங்களுடைய பேரண்டுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. சரிங்களா? ஆனா நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு கட்சியில இருக்கிறவங்க இன்னொரு கட்சியை ரொம்ப தரைக்குறைவா, அந்த கட்சியில இருக்கிற ரொம்ப ஃபால்ட்டை சொல்றாங்க. ஆனா தன்னுடைய கட்சியில அப்படி எந்த ஃபால்ட்டுமே வைக்கிறது கிடையாது. பொதுவா நீங்க ஒரு கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க, நான் அந்த கட்சியில உறுப்பினரா இருக்க போறேன், அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கதை, நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்ட் உடைய டேக் வருது, அதை பாக்குறீங்க. அது உங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருடைய ஒரு கருத்து. அந்த கருத்து நீங்களும் பாக்குறீங்க, உங்களுக்கு அவரை பிடிக்காத ஒருத்தவங்களும் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருடைய மனநிலையுமே வேற மாதிரி இருக்கு. நீங்களே உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்பீங்க, உங்கள் நண்பர் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது என்னடா அவனுடைய தலைவருக்கு எதிராகவே வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு கருத்து அந்த தலைவர் பேசுனது ஒரு தப்பான, ஒரு கேவலமான, ஒரு அசிங்கமான, இல்லை ஏத்துக்கவே முடியாத ஒரு கருத்தா இருக்கும். அது உங்களுக்கு அருவருப்பா, அது பிடிக்காம இருக்கும். ஆனா உங்களுடைய நண்பர் அந்த கருத்தை தூக்கிக்கிட்டு வந்துதான் முட்டு கொடுப்பாரு, அந்த கருத்தை தூக்கிட்டு வந்துதான் பேசுவாரு. சரிங்களா? அது அவருக்கு கரெக்ட்னு படும். அதே மாதிரிதான் உங்க தலைவர் ஒரு கருத்து பேசுறாரு, அது உங்களுக்கு சரின்னு படுது. அதே மைண்ட் செட் தான் அவருக்கும் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நீங்க அந்த டேக்கை பாக்குறீங்க, ஒரு போஸ்ட் வருது, இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு போஸ்ட் வருது, அந்த டேக்கை பாக்குறீங்க. அதுல இருக்கக்கூடிய கருத்து ஒரு தப்பான கருத்து. உங்க 2 பேருக்குமே அந்த கருத்து தப்புன்னு படுது. அவருக்கு ரசிகராவோ தொண்டராவோ இருக்கக்கூடியவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையா, அது ஏத்துக்கிற கூடியதான்னு பார்க்க மாட்டாரு. இவங்க இப்படித்தான் பொய்யா பரப்புவாங்க, இது பொய், இதுல என்ன பொய் இருக்கு, இதை இவங்க எப்படி சித்தரிச்சிருக்காங்க, இதுல எந்தெந்த பொய்யெல்லாம் இருக்கு, அவர் பேசுனது எப்படிலாம் மாடமாத்திருக்காங்க, அவர் எந்த மாதிரி நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுவான். நீங்க அந்த போஸ்ட்டை பார்க்கவுமே நெகட்டிவா ட்ரை பண்ணுவீங்க. சரிங்களா? அவன் கமெண்ட் பாக்ஸ்ல போய் நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவான், நீங்க அதே கமெண்ட் பாக்ஸ்ல போய் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நீங்களும் அவனும் வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்களும் அவனும் ஒரே மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. நீங்க இவர் பேசுனா கரெக்டா இருக்கும், இவர் பண்ணுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. அவருடைய தலைவர் அப்படித்தான் பாக்குறாரு. ஆனா உங்களுடைய தலைவர் என்ன பண்ணுனாலும், எது பேசினாலும் அவருடைய கண்ணோட்டம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா மக்கள் மனநிலைமை அப்படித்தான் இருக்கு. இதுல புரிஞ்சுக்கிற வேண்டியது அரசியலை கிடையாது, மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். நீங்க தலைமையை மட்டும் பார்த்து வாக்கு செலுத்தணும்னா
ஆக்சுவலா இங்க பாலிடிக்ஸ்ங்கிறது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சார்ந்து கிடையாது. அதற்கு பின்னாடி நிறைய இருக்கு. நமக்கு அந்த பாலிடிக்ஸ் தெரியாது. எனக்கு தெரியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா மேக்சிமம் நான் சோசியல் மீடியால பார்த்த வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய நிறைய பேருக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. ஒரு கட்சி சார்ந்து குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. ஒரு கட்சி சார்ந்து நல்ல விஷயங்கள், அவங்க பண்ற நல்ல விஷயங்களை வைப்பாங்க. ஆனா பாலிடிக்ஸ்ங்கிறது, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இந்த குற்றச்சாட்டுகளை கண்டுக்கிறதுக்கு இல்லை. இந்த நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளையோ, நீங்க அவங்களுக்கு கொடுக்குற கிரெடிட்டையோ அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய வேலை வேற ஒண்ணு. பணம், பவர். சரிங்களா? அவங்க பணம் பண்றதாகவும், பவரை கையில வச்சுக்கிறதுக்காகவும் தான் வராங்க. சரிங்களா? உங் அப்படி இருக்கும்போது உங்களுடைய வேட்பாளர் அவர் வரைக்கும் தான் நீங்க யோசிக்கணும். அவரைத்தான் நீங்க முடிவு பண்ணி தேர்ந்தெடுக்கணும். உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒன்றியம், அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட், இது வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும். அண்டு நீங்க உங்க மாவட்டத்துல பாப்பீங்க, நல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, நல்ல பஸ் இருக்கா, என்னென்ன இந்த அரசு உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கு, என்னென்ன பண்ணல, கரண்ட் நல்ல கரண்ட் இருக்கா அப்படின்ட்டு உங்க ஊரை சார்ந்து, உங்க தெருவை சார்ந்து, நீங்க அதிகபட்சம் போனா உங்க மாவட்டத்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்தியாங்கிறது பெரிய நாடு. நாம போராடிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. சரிங்களா? நீங்க தமிழ்நாட்டு ஃபுல்லா பார்க்கணும்னா பார்க்க முடியாது. நீங்க பார்க்க முடிகிற ஒரே ஒரு இடம் சோசியல் மீடியா. சரிங்களா? நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஈஸியா கன்சிடர் பண்ணி ஒருத்தருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரே ஒன்று தான் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க பண்ணா போதும். உங்க ஏரியாவில் நிற்கக்கூடிய வேட்பாளர் நல்லவரா, அவர் என்ன பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி, பண்ணியிருக்காருன்னா ஜெயிக்க வச்சா தானே பண்ண முடியும். கிடையாது. நான் சொன்னது ஆட்சியில இருக்கிறவங்க இந்த ரோடு போடுறது, பாலம் கட்டுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆட்சியில இல்லாதவங்க இந்த 5 வருஷமா எதுக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காங்க, எங்கெல்லாம் போய் நின்றுருக்காங்க, எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அவரால் முடிஞ்ச என்ன நல்ல காரியங்களை பண்ணியிருக்காரு, அவரு நல்ல மனுஷனா, அவங்க ஊர்ல, அவங்க ஏரியாவுல, உங்க மாவட்டத்துல தான் இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த போராட்டங்களுக்கு போயிருக்காரு, என்னென்னத்தை எல்லாம் முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க.